இந்தியன் ஹஸ்பண்ட் சொன்னா எங்கள் அப்பா கேட்டாங்க. உடனே ஏன் லேட் அப்படின்னோடனே எங்கள் அப்பா என்ன சொல்லுவாங்க, லேட்டே ஏதாவது சொல்லிக்கோங்களா. உடனே கதை விட ஆரம்பிச்சார் அவர் உள்ள. அப்படியே அது கதை நார்மல் கதை விட்டா பரவாயில்ல, அப்படியே டிடெக்டிவ் ஷெர்லாக் ஹோம்ஸ் ரேஞ்சுக்கு. நாங்கள் ஆஃபீஸில் இருந்தோம், திடீர்னு இன்னைக்கு மத்தியானம் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் வந்து எங்ககிட்ட ஃபேக் கரன்சி வந்து டெபாசிட் பண்ணிட்டு போயிட்டாங்க. எங்கள் மேனேஜருக்கு உடனே பதட்டம் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. உடனே ஒரு மீட்டிங் போட்டார். அந்த ஃபேக் கரன்சி குரூப்பை பிடிக்கிறதுக்கான ஆள் யார் அப்படின்னு எல்லாரும் தேடும்போது எல்லாரும் என்னைய பார்த்தாங்க. எங்கள் அப்பாவை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மாதிரி இருப்பார். அவரை பார்த்தா எனக்கே பயம் வராது. எங்க அம்மாலாம் சொல்லுவாங்க ஏதாவது பண்ணும்போது, ஏய் சும்மா இருக்கே அப்பா கிட்ட சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் கொஞ்சம் இருந்த பயமும் போயிடும். அவர்கிட்ட பார்த்தா செஞ்சு போய் சொல்லு போ அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள். எங்க அம்மா அவரே பார்ப்பாங்க, இங்கே பாருங்க நீங்க வேலை பார்க்கறது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், அதுல 3/4 பேர் பென்ஷன் வாங்குறவங்க, 30ஆம் தேதிக்கு மேலதான் வருவாங்க.